Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று இன்றைய நற்செய்தி திராட்சைத் தோட்ட வேலையாட்களை பற்றிய உவமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கி இருக்கின்றார் இல்லையா? 19ஆம் அதிகாரம் இறுதி வசனம் 30வது வசனம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 30 கடைசியானோர் பலர் முதன்மையானோர் பலர் கடைசியானார். அதே வார்த்தையை 20ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லி முடிக்கின்றார். கடைசியானோர் முதன்மையானோர் கடைசியானோர். இப்போ இந்த ஓமையை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். இவை நமக்கு உணர்த்தும் பொருள் என்ன, நமக்கு கொடுக்கின்ற செய்தி தான் என்ன? முதல்ல இந்த நிலக்கிழார் ஏன் எதற்காக அவன் நாள் முழுவதும் வெளியே செல்கின்றார்? பொதுவாக நம்ம வேலைக்கு அமர்த்தும்படி ஒருத்தனை வேலைக்கு அமர்த்துறோம்னா என்ன பண்ணுவோம்? காலையில் பாம்பேயில் என்னன்னா இங்களுடைய சட்டம் வந்துட்டு 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இல்லையா? நான் ஒரு சில இடங்களெல்லாம் பார்ப்பேன். இந்த மஜ்தூரி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஆங்காங்கே கூட்டமாக இருப்பாங்க. அப்படியே வண்டியில் வருவாங்க. வண்டியில் வந்து அப்படியே அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு தேவையான வேலையாட்களை எடுத்து கொண்டு போவாங்க இல்லையா? அதுபோல் தான் ஒரு சினிமா படத்தில், ஒரு யோகி பாபு நடித்த படத்தில், அதில் வந்துட்டு வேலைக்கு போய் நின்றுப்பான். அப்போ வந்துட்டு வண்டியில் வருவாங்க. இங்கே யார், இங்கே இந்திக்காரன் யாரெல்லாம் இருக்கிறான் அவெல்லாம் கை தூக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாம் இவனை தவிர மற்ற எல்லாம் தூக்குவாங்க. அப்போ மற்ற எல்லா இந்திக்காரனும் வண்டியில் ஏறுங்க சொல்லிவிட்டு அவனை மட்டும் விட்டுட்டு மற்றவங்கள எடுத்துன்னு போயிடுவாங்க. அடுத்த நாள் வருவான். அடுத்த நாள் வந்துட்டு இங்கே யார் தமிழ்காரங்க இருக்கான்னு கேட்பான். இவன் மட்டும் கை தூக்குவான், மற்றவங்களாம் கை கீழே இருக்கும். இவனை மட்டும் தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லோரும் வண்டியில் வந்து ஏறுங்க சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா இவனை யாரையுமே வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அவன் கடைசியில் என்ன பண்ணான், அவனை ஒரு தீர்மானம் போட்டு ஒரு திலக்கு எடுத்து நெத்தியில் விட்டுக்குன்னு குமார்ன்ற பெயரை ஹிந்தியில் எழுதுவான் இல்லையா? பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதாவது ஒரு சில பேர் வந்துட்டு அவங்க உழைக்கணும்னு ஆர்வம் இருக்கும், அவர்களை வேலைக்கு அமர்த்த யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அப்படி தான் இந்த ஒரு நிகழ்வும் பார்க்கின்றோம். அதாவது அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் பணி புரிவதற்கென்று வேலையாட்களை தேடிச் செல்கின்றார். சந்தை வெளியிலே நின்று கொண்டிருந்த மக்களை அதிகாலையிலே கொஞ்சம் பேரை தனது திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகின்றார். மற்றும் காலை 9 மணி, மதியம் 12 மணி, மாலை 3 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி என்று இவ்வாறாக ஒரு நாளில் பல நேரங்களிலே சென்று அம்மக்களை வேலையாட்களை தனது திராட்சை தோட்டத்துக்கு அனுப்புகின்றார். அந்த நாள் முடிகின்றது. அந்த நாள் இறுதியிலே அதாவது திராட்சை தோட்ட மேற்பார்வையாளரிடம் அவர் தனது பணியாளர்களுக்கு கூலி வழங்கும்படியாக சொல்கின்றார். கடைசியில் வந்தவர்களுக்கு 1 தெனாரியமும் அதிகாலையில் வந்தவர்களுக்கும் 1 தெனாரியமும் அவர்களுக்கு கூலி வழங்கப்படுகின்றது. இதை கண்ட முன்னதாக வந்தவர்கள் அவர்கள் அதை கண்டு முணுமுணுக்கின்றார்கள். என்னடா கடைசி நேரத்தில் வந்தவனுக்கும் 1 தெனாரியம், நம்ம அதிகாலையிலிருந்து வேலை பளு வெயிலின் கடும் தொல்லைக்கு ஆளாகிய நமக்கும் இந்த 1 தெனாரியம் தானா என்று அவர்கள் முணுமுணுக்க தொடங்கின்றார்கள். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த உவமையை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது இவை நமக்கு என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இவை அந்த நிலக்கிழாருடைய நீதியை அது வெளிப்படுத்துகின்றது. இந்த ஓமை இந்த நிலக்கிழாருடைய
இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. அதே போல் அந்த நிலாக்கிழாருடைய அந்த தேவையை அறிந்து அவர் செயல்பட்டதை அது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அவர் நீதியான ஒரு நிலாக்கிழா. ஆகவே எல்லாருக்கும் சரி சமமாக கூலியை வழங்கினார். அவர் இரக்கமுடைய ஒரு நிலாக்கிழார். ஆகவே அந்த நாளுக்காக வேலைக்காக காத்து கொண்டிருந்த மக்களும் அந்த நாளுடைய கூலியை பெற வேண்டும் என்று அவள் மீது இரக்கம் கொண்டு அந்த வேலையை அவர் பார்க்காமல் அவர்களுடைய மனதை மட்டும் நோக்கி அவருக்கான ஊதியத்தையும் அவர் கொடுத்தார். அப்படியே இந்த ஓமையை நாம் அப்படியே விண்ணரசோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இந்த நிலாக்கிழார் ஏன் ஒரு நாளில் பல நேரங்களில் வெவ்வேறு காலத்திலே சென்று அந்த பணியாட்களை அமர்த்தினார் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறையரசி நிறுவி ஏறக்குறைய 2024 ஆண்டுகள் இல்லையா? இந்த 2024 அன்னைக்கு மனம் மாறியவர்களுக்கும் விண்ணரசு, இன்னைக்கு மனம் மாறினாலும் நமக்கும் விண்ணரசு, நாளைக்கு யார் மனம் மாறுறாங்களோ அவங்களுக்கும் விண்ணரசு. பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 2 ஆண்டவர் 72 சீடர்களை அழைத்து இருவராக தாம் போகவிருந்த ஊர்களுக்கும் இடங்களுக்கும் அனுப்புகின்றார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகவே அறுவடையின் உரிமையாளரை, அறுவடைக்கான பணியாளரை, வேலையாட்களை தருமாறு அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்கு கற்பிக்கின்றார். ஆக இந்த இறையரசு என்பது இது சின்ன ஒரு திராட்சை தோட்டம் அல்ல. மாறாக இந்த இறையரசு என்பது நம்மால் கணிக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அவ்வளோ பெரிய ஒன்று. ஆகவே இந்த இறையரசு அது பெரிது. அப்போ இந்த இறையரசுக்கு ஆட்களை சேர்க்க வேண்டும். இந்த இறையரசுக்குள்ளாக மக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பங்குசாமியாரால் இது சாத்தியமல்ல, அல்லது ஒரு மறைமாவட்டத்து ஆயரால் இது சாத்தியமல்ல. ஆகவே தான் திருச்சபையானது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையர் என்று அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டும். இப்படி பயணித்தால் மாத்திரமே இறைவனுடைய இறையரசை கட்டி எழுப்ப முடியும். ஆகவே அந்த திராட்சை தோட்டம் என்பது இறைவனுடைய இறையரசை நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அப்போ அந்த இறையரசிலே பணி செய்ய அநேக பணியாளர்கள் தேவைப்படுகின்றது. ஆகவே இன்னைக்கு பார்க்குறோம், தேவை அடைத்தலுக்கு ஒன்று கண்ணே கண்ணு சொல்லி பெற்று வச்சுட்டு யாரும் குருவாகவோ அல்லது கண்ணீராகவோ தங்களுடைய பிள்ளைகளை அறுப்பொழிவு செய்ய யாரும் முன் வருவது கிடையாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இது யாருடைய கடமையோ என்று நாம் இருக்கின்றோம். ஆனால் இது வெறுமனே குருக்களுடைய கடமையோ பணியோ அல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற நம் ஒவ்வொருடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவே தான் அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த நாளினுடைய வெவ்வேறு காலகட்டத்தில் தனது தோட்டத்தில் பணி செய்யும்படியாக அவர், ஏன்னா அந்த திராட்சை தோட்டம் பழக்காலம் வந்துவிட்டது. திடீர்னு ஒரு பெருமழையோ புயலோ வந்துவிட்டால் அனைத்து பழங்களும் வீணாகி போய்விடும். ஆகவே அந்த தேவையை அறிந்த அவர் அந்த உடனடியாக அவற்றை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நாளில் வெவ்வேறு காலகட்டத்தில் நேரத்தில் சென்று அவர் பணியாளரை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார். அதுபோல் இதுவே உரிய காலம். இந்த காலத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இறையரசு என்கின்ற அந்த திராட்சை தோட்டத்தில் நாம் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். அதுக்கு நாம் அனைவரும் இறைவனோடு கைகோத்து உழைக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதே போல் அந்த நிலாக்கிழார் அவர் ஒரு நீதிமான். அவர் ஒரு சரியான நியாயத்தை வழங்கினார் என்றால் விண்ணரசில் அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வும் கிடையாது. ஆண் என்றும் பெண் என்றும் அரசன் என்றும் அடிமை என்றும் எந்த வேறுபாடும் கிடையாது. அங்கு நாம் எல்லோரும் சமமாக இருப்போம். சமமாக இருக்கின்றவர்களுக்கு ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? உனக்கு 100 ரூபா, எனக்கு 50 ரூபா, அவனுக்கு 10 ரூபா, அப்படி ஏன் கொடுக்க வேண்டும்? அப்படி கிடையாது. விண்ணரசில் எல்லோரும் சமம். நாம் அனைவரும் இறைவனின் மக்கள். நீ கடைசியில் வந்தியோ அல்ல தொடக்கத்தில் வந்தியோ அது தேவையற்று. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா,
நான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் நீ முன்னாடி வந்தான்னா பின்னாடி வந்தானே. அப்போ முன்னாடி வந்தவங்களுக்கு தான் வந்துட்டு கிரீடம் சூட்ட வேண்டும் என்றால் திருத்தூதர் பவுல், திருத்தூதர்கள்லாம் பாருங்கள், 12 திருத்தூதர்கள் அவங்களாம் இருக்காங்க. புனிதர்கள், எத்தனை புனிதர்கள், ஆண்டவருக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்தவர்கள், இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்தவர்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் நற்செய்திக்கென்று, இறைவனுடைய இறை அரசுக்கென்று அர்ப்பணித்தார்கள். அப்போ அவங்களுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வு ஒன்றா? அப்போ அவங்க பெறுகின்ற அதே மோட்ச பாக்கிய வாழ்வை, விண்ணரசு, அந்த பேரின்பத்தை நாமும் பெற போகின்றோம். நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவங்கள விட, புனிதர்களை விட நம்மனா அதிகமாக என்ன செஞ்சிட்டோம்னா கிடையாது. அதே புனிதருக்கு, புனித அந்தோனியார் கோடி அற்புதர், அவர் எண்ணற்ற புதுமைகளை நாள்தோறும் செய்கின்றார். அன்னை மரியாள் தான் காட்சி கொடுக்கின்ற இடமெல்லாம் அவர் அற்புதம் செய்கின்றார். தன் மகன் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி அழைக்கின்றார். அப்போ அன்னை மரியாள் விட நம்ம பெரியவங்களா? இல்லை புனித அந்தோனியர் விட பெரியவங்களா? இல்லை திருத்தூதர் விட நம்ம பெரியவங்களா? கிடையாது. ஆனால் விண்ணரசில் எல்லோருக்கும் அந்த விண்ணரசு வாழ்வு என்பது எல்லோருக்கும் சரி சமமானது. ஆகவே நீ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவனோ, அல்லது 100 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவனோ, அல்லது இன்னைக்கு மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாயோ, அல்லது நாளைக்கு ஏற்றுக்கொள்வாயோ தெரியாது. ஆனால் கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை உள்ளார விசுவாசித்து நாவால் அறிக்கிடும் போது கண்டிப்பாக அதற்குரிய கைமாறை, நீதியை இறைவன் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆனால் அதுக்குன்னு நம்ம காலம் தாழ்த்தக்கூடாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாரு, அந்த கல்வாரி மலையில் ஆண்டவரோடு சிலுவையில் அறை உண்ட அந்த கல்வன் அந்த இறுதி நேரத்தில் மனம் மாறியதுக்காக அவனுக்கு மோட்ச பாக்கியம் கிடைச்சிது. அதுபோல் நான் எப்போ சாவும் போகிறேன்னு தெரியும், அந்த நேரத்தில் ஆண்டவரே என்னை மன்னி என்று சொல்லும்போது கடவுள் என் பாவத்தை மன்னித்து எனக்கு முடிவில்லாம் வாழ்வை, விண்ணரசை எனக்கு பரிசாக கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. அவனுடைய இலக்கு ஆண்டவர் அவனோடு அறையப்பட்டார், அதனால் அவனுக்கு மீட்பு கிடைச்சிது. இன்றைக்கி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. சரியா? கடவுள் கண்டிப்பாக பேரிருக்கமும் பேரன்பும் கொண்டவர், அதை யாரும் நிராகரிக்க முடியாது. முதல் தடவை அவர் வந்தபோது நமக்கு மீட்பை தந்தார். 2ஆம் முறை அவர் மாட்சியோடு அவர் அரியணையில் வீட்டிருக்கும் போது அவர் நியாய தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய வார்த்தையை உள்வாங்கி இறைவனுக்கு ஏற்ற நல்ல ஒரு மக்களாக வாழ இதோ இறைவிடா சகாய அன்னை நமக்கு சகாயம் புரிகின்றவளாக இருக்கின்றார். அவள் நமக்கு கை காட்டுகின்றார், வழிநடத்துகின்றார். இதோ அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எவற்றையெல்லாம் செய்ய சொல்லி சொல்லுகின்றாரோ அவற்றையெல்லாம் நாம் செய்யும்போது நமக்கு கண்டிப்பாக முடிவில்லா பேரின்ப வாழ்வு, கண்டிப்பாக நமக்குரிய கூலி நியாயம் கிடைக்கும் என்ற உறுதிப்பாட்டோடு, அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து இந்த நவநாளிலே பங்கெடுத்து ஜெபிப்போம்.